Hi students, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.9 பார்க்க போகிறோம். வெரிஃபை ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் இதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஏவும் பியும் கிவன் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏபி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஏபி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏவும் பியும் இங்கே அப்ளை பண்ணுங்க. 0 -3 1 4 நெக்ஸ்ட் -2 -3 0 -1 ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டி பண்ணுங்க. 0 இன்ட்டு -2 என்ன வரும் 0 -3 இன்ட்டு 0 அதுவும் 0 தான் ப்ளஸ் 0ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் காலத்தை மல்டி பண்ணுங்க. 0 இன்ட்டு -3 0 -3 இன்ட்டு -1 ப்ளஸ் 3 கிடைக்கும். செகண்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலத்தையும் செகண்ட் காலத்தையும் மல்டி பண்ணுங்க. 1 இன்ட்டு -2 -2 கிடைக்கும். 4 இன்ட்டு 0 0 நெக்ஸ்ட் செகண்ட் காலம் 1 இன்ட்டு -3 -3 4 இன்ட்டு -1 -4 ஈக்குவல் டு 0 plus 0 0 0 plus 3 3 next second row -2 plus 0 -2 -3 -4 -7 ஓகேங்களா. இப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏபி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஏபி இன்வெர்ஸ் அதான் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் 1 by determinant AB into adjoint AB. இதுதான் வந்து ஏபி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஏ இன்வெர்ஸ்னா 1 by determinant A adjoint A. இது ஏபி இன்வெர்ஸ் அதனால 1 by determinant AB adjoint AB. இப்போ டிட்டர்மினன்ட் ஏபி கண்டுபிடிக்கலாம். 1 by டிட்டர்மினன்ட் ஏபி ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும் 0 இன்ட்டு -7 மேலே இருந்து கீழே மல்டி பண்ணுவோம். 0 இன்ட்டு -7 0 நெக்ஸ்ட் -2 இன்ட்டு 3 -6ன்னு வரும். என்ன எழுதுவோம் +6 ரெண்டாவது எழுதுறது எப்பவுமே சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். சரிங்களா. அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்க ஷார்ட் ஐடியா நம்மளுக்கு தெரியும். இப்போ மெயின் டயகனல் இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இது இங்கேயும் இது இங்கே எழுதணும். -7 மேலே எழுதுங்க 0 கீழே எழுதுங்க. அப்புறம் இதை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். குறி மாற்றி எழுதுங்க. +3 இருக்குது -3 எழுதுங்க. -2 இருக்குது இங்கே +2 எழுதணும். அவ்வளோதான். இப்போ 1 by 0 plus 6 இருக்குது என்ன வரும் 6 இன்ட்டு -7 -3 to 0 இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பி இன்வெர்ஸும் ஏ இன்வெர்ஸும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. முதல்ல பி இன்வெர்ஸை கண்டுபிடிச்சிங்க. சரிங்களா. அப்புறம் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். பி இன்வெர்ஸ்னா 1 by determinant B adjoint B 1 by determinant B B அங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே determinant B தான் கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். determinant Bனா மேலே இருந்து கீழே மல்டிபிள் பண்ணுங்க. -2 இன்ட்டு -1 +2 நெக்ஸ்ட் 0 இன்ட்டு -3 அது 0 தான். அப்போ -0 போட்டுங்க. இன்ட்டு அட்ஜாயிண்ட் பி எழுதணும். பி இருக்கு இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த ஷார்ட்கட் மெத்தட் தான். இது மெயின் டயகனல். மெயின் டயகனலில் இன்டிகிரேட் பண்ணுங்க. இது எங்கேயும் இது எங்கேயும் எழுதுங்க. -1 -2 இங்கே சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ -3 இருக்குது +3 எழுதுங்க. 0வை -0 ஒன்று தான் +0 ஒன்று தான். அவ்வளோதான். இப்போ 1 by 2 - 0ன்னா 2 இன்ட்டு -1 3 0 -2 அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 by determinant A adjoint A. இப்போ 1 by determinant A. இப்போ ஏ கொடுத்துருக்காங்க. இது determinant வேல்யூ மேலேருந்து கீழே மல்டி பண்ணுங்க. 0 இன்ட்டு 4 0 நெக்ஸ்ட் 1 இன்ட்டு -3 -3 வரும் +3 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ எழுதணும். அட்ஜாயிண்ட் ஏ வேணும்னா இது என்ன பண்ணணும் மெயின் டயகனல் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. 4 இங்கே எழுதுங்க 0வை இங்கே எழுதுங்க. இதுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. -3 இருக்குது இங்கே நம்ம +3 எழுதுவோம். +1 இருக்குது -1 எழுதுவோம். ஓகேங்களா. 0 + 3 3 தான். இப்போ 1 by 3 இன்ட்டு 4 3 -1 0 இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பி இன்வெர்ஸும் ஏ இன்வெர்ஸையும் மல்டிபிள் பண்ணுங்க. அதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். பி இன்வெர்ஸ் எழுதுறோம். பி இன்வெர்ஸ் என்னது 1 by 2 1 by 2 இன்ட்டு -1 3 0 -2 ஏ இன்வெர்ஸ் 1 by 3 இன்ட்டு 4 3 -1 0 முதல்ல இந்த வெளியே இருக்கிற வேல்யூ மல்டி பண்ணுங்க. இங்கே 2 இருக்குது இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. 1 by 2வும் 1 by 3 மல்டி பண்ணிங்கன்னா 1 by 6. இப்போ இங்கே என்ன எழுதிக்கிறோம் 1 by 6ன்னு எழுதிக்கிறோம். இன்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் -1 இன்ட்டு 4 -4 அப்புறம் 3 இன்ட்டு -1 -3 நெக்ஸ்ட் செகண்ட் காலம் -1 இன்ட்டு 3 -3 3 இன்ட்டு 0 0 இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. செகண்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் 0 இன்ட்டு 4 0 -2 இன்ட்டு -1 +2 அடுத்து செகண்ட் காலம் 0 இன்ட்டு 3 0 -2 இன்ட்டு 0 0 +0 இப்போ 1 by 6 அப்படியே எழுதிங்க. அப்புறம் இதை சால்வ் பண்ணுங்க. -4 -3 -7 -3 + 0 -3 அப்புறம் 0 + 2 2 அங்கே 0
இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க. 1 இன்ட்டு கம்பேர் பண்ணுங்க. இதில் இருக்கிற வேல்யூ அப்படியே தான் இங்கேயும் வந்திருக்கு. சரிங்களா? ஃப்ரம் 1 and 2 we get AB inverse equal to B inverse A inverse. சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். இது ரொம்ப ரொம்ப லென்த்தியான சம்மு. உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு லைன்லேயே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. 3 மார்க்ஸ் சம் தான், 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனல் நீ வரணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ்.